அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை கன முதல் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தென்மேற்கு வங்கடல் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன. இதற்கு பெங்கல் என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நள்ளிரவு 11:30 மணியளவில் சென்னையில் இருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு 670 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அடுத்த 2 நாட்களுக்கு மேலும் வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதியொட்டிய தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் கன முதல் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கன முதல் அதிக கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் 29ஆம் தேதி அநேக மாவட்டங்கள் இடியக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு அன்றைய நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும். வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 30ஆம் தேதியான அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியான அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் கன முதல் அதிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமட்டல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.